நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ ஸ்ரீ சௌபாக்கிய சரபேஸ்வர பிரஜோதயாது. ஓம் அபராஜிதாயை வித்மஹே பிரித்யங்கராயை தீமஹி தன்னோ உக்ரா பிரஜோதயாது. ஓம் ஹ்ரீம் தும் ஜுவலாமாலினி தும் ஹ்ரீம் ஓம் மகாசூல்னி வித்மஹே ஓம் ஹ்ரீம் தும் தன்னோ சூல்னி துர்கா பிரஜோதயாது. ஓம். சேலம் மாநகரில் உத்தம சோழபுரத்துக்கு அருகே உள்ள சூளைமேடு என்ற இடத்தில் இருக்கும் ஸ்ரீ சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் அற்புதங்களை பற்றி பார்க்கலாம். சரபேஸ்வரை பற்றி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நரசிம்மருடைய சினத்தை தவிர்த்து தன்னிலை உணர வைத்த ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தில் அவர் செய்த மகிமை ஏராளம். அதில் இந்த கலியுகத்தில் நிறைய அவங்க அற்புதங்களையும் அதிசயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரபேஸ்வரருடைய ஆதி மூலம் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகே திருப்புவனம் என்ற இடத்தில் இருக்கும் கம்பகரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் கோயிலுக்குள்ளே தெற்கே பார்த்த மாதிரி வடகிழக்கு மூலையில் தனி சன்னதியாக வீற்றிருக்கிறார் சௌபாக்கிய சரபேஸ்வரர். அந்த உக்கிரமான சரபேஸ்வரரை நாங்கள் சௌபாக்கிய சரபேஸ்வரர் என்று செல்லமாக சகல பாக்கியங்களையும் கொடுக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரராக நாங்கள் இங்கு வழிபாடு பண்ணுகிறோம். ஸோ இந்த சூளைமேட்டில் இருக்கக்கூடிய இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர் என்ன அற்புதம் செய்தார், என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறேன். இங்கு பார்த்தீர்களானால் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை ராகு வேளையில் 4:30 to 6 அந்த நேரத்தில் சரபேஸ்வரர் ஐயாவுக்கு 18 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். அது முடிஞ்சப்புறம் அலங்காரம் முடித்த உடனே அடியேன் நிகம்பலா யாகம் செய்கிறேன். நிகம்பலா யாகம்னா என்னென்னா 108 மூலிகையை போட்டு வேள்வி, அதில் கடைசியாக வரமிளகாய், அதாவது ட்ரை சில்லி, காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்களே, அதை போட்டு அந்த ஹோமத்தை பூர்த்தி செய்கிறோம். பிரத்யங்கரா அங்கே பிரத்யட்சமாகிறது. அப்பொழுது இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கும் பக்த கோடிகளுக்கு எந்த விதமான காந்தல் கமரல் இல்லாமல் அவருடைய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வேள்வியில் சமர்ப்பித்து விடுகிறார்கள். அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு நான் தேங்காயை தலையில் வைத்து அந்த டிஷ்ஷை எடுத்து உடைத்து அக்னியில் போட்டு விடுகிறேன். அப்போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, இல்லை நடந்தது மட்டும் சொல்லுவோம், நடக்க போகிறத பற்றி நான் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது குழந்தை உங்களுக்கு பாக்கியம். நிறைய பேர் கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. சில பேருக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பிரச்சனையாகி டைவர்ஸ் பொசிஷன் வரைக்கும் போயிட்டோம். ஸோ அவங்க இங்கே அமர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழி காமிச்சிருக்கிறார் சரபேஸ்வரர். அது இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, தொழில் வீழ்ச்சி, எல்லாத்துக்கும் மேலே நிலப்பிரச்சனை, அப்புறம் அந்த நீதிமன்ற வழக்கு, இது மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கூட நிறைய பேர் இங்கே வேண்டிட்டு 5-6 ஹோமங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அவங்க கோயிலுக்கு நிறையா நல்லது செய்கிறதுக்கு உண்டான பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவங்க பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தான் இருப்பாங்க. பார்த்தா உக்கிரம்னா பயங்கரமாக இருக்க மாட்டாங்க. ஐயாவுடைய 2 ரெக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ரூபத்தில் 2 ரெக்கை இருக்கும். ஒரு ரெக்கை காளி, மகா காளி, இன்னொரு ரெக்கை மகா துர்க்கையாக இருக்கிறாள். கன்னி தெய்வமாக இருக்கிறாள், குடும்ப தெய்வமாக இருக்கிறாள். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு நரசிம்மரை வேறு கையில் பிடிச்சிக்கிறாங்க. அப்போது 5 சக்தியும் அந்த 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 சிலையில் இருக்குது. இந்த சிலையில் சரபேஸ்வருடைய அந்த மூர்த்தத்தில் 5 விதமான சக்திகள் உள்ளே இருக்கிறது. அப்போது அவங்க அவர்களை நினைக்க வைக்க வேண்டியது நீங்கள் தான். அவங்களாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அவரை பார்த்து நினைக்க வைக்கணும். ஐயா எங்களுக்கு இதை கொடுங்க, அதை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்துட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு பணிவோடு மகா பணிவோடு இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு தேவையான எல்லாமே
கண்டிப்பாக கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. கிடைக்கவும் இல்லை, கிடைச்சாச்சு அந்த நம்பிக்கையோடு இங்கே உள்ள வரணும். வந்தீங்கன்னா ரொம்பவும் மிகவும் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். அமைதியாக இருக்கணும். செல்ஃபோன்லாம் பேச அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அமைதியாக இருந்து கண்ணை திறந்து நான் நடத்தக்கூடிய இந்த வேள்விகளை கவனித்து உங்களுடைய குறைகளை அப்போ சொன்னால் மட்டும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயா அவங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஸோ ஆகவே இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரை வந்து தரிசனம் செய்து உங்களுடைய குறைகளை தவிர்த்து சௌபாக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம். அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நற்பவி சாய்ராம்.